சூரி அண்ணே, ஏண்டா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர நம்ம ஊர் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், ஹாலிவுட்டுக்கு எதுக்காக வந்திருக்காரு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? ஆமா இல்ல, நம்ம ஊர் எப்படி இருக்குண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அடிங், நீ இந்த ஜென்மத்துல மாற மாட்டேடா. நம்ம அம்மா சொன்னது 100% கரெக்ட். நீ பிறந்த உடனே பக்கத்துல நிக்கிற நரச பார்த்து வெக்கப்பட்டியா? அது இல்ல, வாய மூடுறா. எது இல்ல, எப்ப பார்த்தாலும் பயப்படுறது, வெக்கப்படுறது. சும்மா திட்டாதீங்கண்ணா, இப்பெல்லாம் அந்த அளவுக்கு நான் வெக்கப்படுறது இல்ல, தெரியுமா? ஆமா, நீங்க எதுக்காக இங்க திடீர்னு அமெரிக்கா வந்திருக்கீங்க? உனக்கு அமீர் கான் தெரியுமா? யாரு? உனக்கு ஜெனரல் நாலேஜே இல்லடா. அமீர் கான் எவ்வளவு பெரிய நடிகர், எப்பேற்பட்ட படம் எடுத்திருக்கான் தெரியுமா? லகான். அந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வரும்னு இந்தியா முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா இந்த திருட்டு பசங்க வெள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, இந்தியன் படங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஆஸ்கர் கொடுக்கற. அப்போ முடிவெடுத்தேன்டா, இங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைல ஒரு படம் எடுத்து ஆஸ்கர் அவார்டு ஜெயிச்சுதான் திரும்ப இந்தியாவுக்கு போகணும்னு வார்னர் பிரதர்ஸ்க்காக ஒரு கதை எழுதி அனுப்புனேன். ஓகே ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஷூட்டிங். புரிஞ்சுதா? சூப்பர் அண்ணா. என் கதையெல்லாம் அப்படி இருக்கட்டும், உன் ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேரு ஏடி தாஸ், நம்ம ஊருக்காரர் தான். நாங்க இங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு ரோபோ தயார் பண்ணி அனுப்புவோம். ரோபோன்னா மனுஷன் மாதிரி இருக்கிற மிஷின் தானே? அதேதான் அண்ணே, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் நாங்க உண்மையான மனுஷங்களையே ரெடி பண்ண போறோம். ஏண்டா இருக்கிற ஜனத்தொகை பத்தாதுன்னு நீங்க வேற புதுசா ரெடி என்ன? நான் சொல்றது ஒண்ணு, நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. சரி, அதெல்லாம் விடுங்க. அதான் நம்ம வீடு வந்துச்சு. அண்ணா, நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். ஆஹா, என்னடா பெரிய பட்ஜெட் படத்துல செட்டு போட்ட மாதிரி இருக்கும் வீடு. உள்ள வாங்க, நான் எல்லாம் சொல்றேன், வாங்க. ஹாய் சூரி, என்னையா இன்னைக்கு உங்க அண்ணன் இந்தியால இருந்து வரா, ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணணும்னு சொன்ன, இன்னும் போலியா? என்னையா வேஷம் அது? கூலிங் கிளாஸ், அட கையில சிகரெட் வேற. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், நான் சுரேந்திரன் இல்ல, உபேந்திரா, அவனோட அண்ணன். அப்படின்னா நான் அப்துல் கலாம். தமாஷ் பண்ணது போதும், முதல்ல பிளைட் எத்தனை மணிக்கு சொல்லு, நானும் உன் கூட வரேன். சரியா லூஸ்? நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்கன்னு சொல்லவே இல்லையே. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார், நான் தான் சுரேந்திரா, இவர் எங்க அண்ணன் உபேந்திரா. ஹாலிவுட்ல படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எப்படி இருக்கனே? ஏண்டா, நான் இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ ஆஸ்கர் அவார்டு ரெடி பண்ணிட்டு போல இருக்க. Wonderful brain down there. Wonderful. Manisha. Manisha. Oh yeah. Yo. Manisha. எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண ரொம்ப நேச்சுரலா இருக்கு. யார் அந்த பொண்ணு? Hey, who are you? What are you doing there? அண்ணா, அவ பக்கத்து வீட்டு பொண்ணு மனிஷா ஏதோ கியூரியாசிட்டில உன்னை பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா பொடலங்க கியூரியாசிட்டி, அவளை பாரு எப்படி ஆந்த மாதிரி முழிக்கிறான்னு. அண்ணா, அவளுக்கு தமிழ் தெரியும். இருக்கட்டும், எனக்கு என்ன பயமா? ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன பார்த்தா இளிச்சவ மாதிரி இருக்கா? I didn't mean to disturb you. I was just watching. I go. Bye. Bye. Just watching. Nonsense. ஏன் அப்படி கத்துன? பாவம் பயந்துட்டா போல இருக்கு. போடா, அவளை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு. எப்படி பாக்குறா பாரு, வாயை பொளந்துக்கிட்டு. டேய், இவங்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்க ஃபாரின்லயும் இப்படித்தான், இந்தியாலயும் இப்படித்தான். இந்த லுக்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எந்த மாதிரி லுக்குன்னு. எந்த மாதிரி லுக்கு? லுக்காது ரேப் பண்ற மாதிரி பாத்துட்டு போறா. சச்ச, நீ அப்படி எல்லாம் பேசாதன. மனிஷா அப்படிப்பட்டவ இல்ல, அவ ரொம்ப இன்னசென்ட். என்னது
இன்னசென்ட்டா? அவளா? டேய், இன்னசென்ட்டா இருக்கிறவங்க ட்ரெஸ் செஞ்சுக்கிற லட்சணம் இதானா? அவ அங்க அடையாளங்கள் மனசுல கம்ப்யூட்டர்ல பதிகிற மாதிரி பதிஞ்சு போச்சுடா. அவ மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல. பாடி பார்ட்ஸ் பத்தி கேளு, டக்கு டக்குன்னு டீடைலா சொல்லிடுவேன். ஆனா அப்படி எல்லாம் பேசாத. அவ உனக்கு என்ன தெரியும் சொல்லு? அவங்க தாத்தாவும் நம்ம ஊர்க்காரர் தான். அவளுக்கும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய அச்சமோட நானும் இருக்கு. நம்ம ஊர் பண்பாடும் தெரியும். ஏதோ இந்த ஊர் கல்ச்சர்னால அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக நீ அவளை தப்பா பேசக்கூடாது. என்னடா அந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசுற? டேய், நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. நெவர் எவர் ட்ரஸ்ட் எ ஃபீமேல். ஏன் தெரியுமா? மேல விட ஃபீமேலுக்கு 2 எழுத்து ஜாஸ்தி. எஃப்ங்கிறது கெமிஸ்ட்ரி எஃப்க்கு என்ன சொல்லுவாங்க? அயன் சொல்லுவாங்க. H2O வாட்டர் மாதிரி. சூரி, நீ நல்ல அப்கமிங் சயின்டிஸ்ட், பிரில்லியன்ட் பாய். மனசை கெடுத்துக்கிட்டு மூளை கட்டு அலையாத, அப்புறம் பிரெயின்லெஸ் ஃபெல் ஆயிட போற. இந்த காதல் கத்திரிக்காலாம் விட்டு என் காதலி என் கையை விட்டு போயிடுவாளோன்னு தோணுது. அந்த மனிஷா எங்க அண்ணனை பார்த்த பார்வையே சரியில்லை சார். எப்படி பார்த்தா? ஐயோ, அத உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒருத்தர் காதலிக்கும் போது லுக்கு விடுவாங்களே, போத லுக்கு. எங்க அண்ணனை பார்த்த பார்வையில அந்த போதை இருந்தது. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு, அவ என்ன இல்ல எங்க அண்ணனை தான் விரும்புறான்னு. ஆனா எங்க அண்ணன் அவளை வேற மாதிரி பாக்குறாரு. வேற மாதிரினா? அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சார். அது வேற, அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு என்ன விட எங்க அண்ணன் மேலதான் ஆசை அதிகம். அது ஏன்னா அவளை நீ பார்த்தாலே பயந்து ஓடுறதுனாலதான். இல்ல. Hi, sorry. Hi, uncle. Hi, Manisha. How are you doing? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. Oh, today I saw a fantastic OP in action. நீ எங்க அண்ணனை பாத்தியா? Yeah, studio ke pone. He has already started shooting. He is so cool. Actors எல்லாரும் எவ்வளோ கமெண்ட் பண்றாரு தெரியுமா? அவங்க எல்லாரும் உப்பிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? நீ அனாவசியமா போய் அவரை டிஸ்டர்ப் பண்ற? Oh, come on. யார் டிஸ்டர்ப் பண்ணாங்க? Just ஜாலியா போனேன், that's all. நீ சும்மா போக கூடாது. ஏன்னா அடிக்கடி போய் அவரை பார்த்தா அவர் கோச்சுப்பாரு. அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட். Oh, I see. அப்ப நான் டெய்லி போவேன். I just love short tempered people. Hi. என்ன உன் ப்ராப்ளம்? என்ன நிம்மதியா ஷூட்டிங் பண்ண விட மாட்டியா? நானும் பாரு, I was just watching. என்ன பாக்குறது? இது என்ன தெருக்கூத்தா பாக்குறதுக்கு? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். You mean போகணுமா? ஆமா. போகலன்னா? Mike, this young lady has forgot where she has parked the car. Would you kindly show her? And before she forgets, show the gate too. Bye. கடி வந்து கழுத்த இருக்கிற என்ன ஹாலிவுட்? I told you something about budget and it's okay, come. என்ன எப்படி இருக்கு உன் ஹாலிவுட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னதான் சொல்லு, இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் டிசிப்ளின் அதிகம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லி சாகடிக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டிக்கு வேல்யூவே இல்லாம போச்சு. அந்த மேனேஜர் ஒருத்தன் கண்ட கூட தான் கூட்டிட்டு வரும். டிசிப்ளின் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டை விட இந்த நாடு நல்லா இருக்கு. இந்தியா Manisha. Hello. Hi, Manisha. Hi. What you doing? அந்த பொண்ணு உன்னை கிஸ் பண்ணத நான் பார்த்த ஸ்டுடியோல. அது நான் தெரியும், நீ ஃபேமஸ் டைரக்டர் ஓபேனா. கொஞ்சம் கூட courtesy இல்லாம இந்த ஸ்டுடியோல இருந்து வெளியே தள்ளிட்டு இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ற. ஏய் வெள்ள பண்ணி, இங்க ரெடி பண்ற? What are you doing here? Oh my God. I kissed the wrong person. No, I'm the right person. No. அது உனக்கு இல்ல. I want to kiss you. I'm sorry. It was my mistake. மிஸ்டேக் உந்தலடி. உங்க தாத்தா எவனோ தமிழ்நாட்டுல இருக்கானே, அவன் பண்ண மிஸ்டேக்னால உங்க அப்பா பிறந்தான். உங்க அப்பா இங்க வந்து பண்ண மிஸ்டேக்னால நீ பிறந்த. மிஸ்டேக். மரியாதையா வெள்ள போறியா இல்லன்னா செவில் திருப்பட்டுமா? You look very sexy in that outfit.
செக்ஸியா வெளியில பொடி திருட்டு கழுத. Thank you. Bye. நீ ஏன்டா ஆட்டிக்கிட்டு அவ பின்னாடியே போற? உட்கார்ந்து வேலைய பாடுறா. எங்க அண்ணன் மிரட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே போறா. கொஞ்சம் கூட பயமா இல்ல. எனக்கு என்னமோ அவ எங்க அண்ணனை தான் லவ் பண்றாளோன்னு சந்தேகமா இருக்கு. சோ உன் அண்ணனே உனக்கு வில்லன், அதுவும் உன் நல்லதுக்கு தான். என்னது ஏன் நல்லதுக்கா? இல்லையா பின்ன? அவ ஒன்னும் ரோட்ல போற எவனையோ காதலிக்கலையே, உன் கூட பிறந்த அண்ணனை, அதுவும் அசல்ல ஒன்ன மாதிரியே இருக்க உன் சார் அண்ணனை. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும் நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. எங்க அண்ணன் அவளை தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. எங்க அண்ணன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏற்கனவே சினிமாக்காரன், நிமிஷத்துக்கு ஒரு ஹீரோயின், செகண்டுக்கு ஒரு கதைன்னு மாத்திடுவான். லுக்ஸுரி, ஓ மனுஷா ஓ அண்ணனை காதலிக்கிறான்னு நீ சொல்ற, அப்படிதானே? சொல்லு. ஆமா. ஓ அண்ணன் ஓ மனுஷாவை பத்தி என்ன நினைக்கிறான்? எங்க அண்ணனுக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா மனுஷாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எங்க அண்ணன் கிடைக்கிற வரைக்கும் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஒருவேளை அந்த பிரஷர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்க, அதுக்கு மேல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஓ அண்ணன் மனுஷாவை காதலிக்கிறானா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. இல்லன்னு சொல்லிட்டான்னா ப்ராப்ளமே இல்ல. ஒரு வழி இருக்குன்னு சொன்னா, ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அது குட் மார்னிங் அண்ணே. குட் மார்னிங். என்ன ஜாகிங் போயிட்டு வரியா? லேபுக்கு போலியா இன்னைக்கு? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் இப்போ? இப்படி கத்துனா நான் என்னத்த சொல்றது? நான் பேசுறதே இப்படிதான்டா. என்னை பத்தி தெரிஞ்சு ஏன் இப்படி இருக்க? சரி கத்த மாட்டேன், விஷயத்த சொல்லு. சப்போஸ். என்னடா சப்போஸ்? சொல்லு. ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? ஏன்டா அப்படி ரப்பர் மாதிரி இழுக்கிற? சீக்கிரம் சொல்லு. ஒருவேளை ஒரு பொண்ணு லவ் பண்ண என்ன பண்ணுவேன்? லவ் பண்ண பெட்ரூம் காட்டுவேன். என்ன? ஆமாண்டா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. லவ்வுக்கு இவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிறது என்ன தெரியுமா? ஓன்லி பிசிக்கல் அட்ராக்ஷன், செக்ஸ். அத இந்த சொசைட்டில வெளிப்படையா சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்கன்னு பியூட்டிஃபுல்லா லவ்ங்கிற பேர் வச்சாங்க. காமத்துக்கு மறுபேர் தான் காதல், புரிஞ்சுக்கோ. மனிஷா லவ் பண்றதுனால இதுதான் சொல்வியா? மனிஷா வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம படுக்கையை விரிப்பேன். அவளை பார்த்தாலே தெரியல உட்காரடினா படுக்கிற டைப்னு. அவளை பத்தி கேட்டுக்கிட்டு மனிஷாவை பத்தி தப்பா பேசாதே. அவளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? சும்மா மனிஷான்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. மனிஷா. சோ மனிஷா உன்னை லவ் பண்ணாலும் நீ அவளை லவ் பண்ண மாட்ட. ஏன் அவளை லவ் பண்ணி காட்டணுமா? ஐயோ, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. ஏன் கதை கந்தலாயிடும். நீ அப்படியே இரு. இங்க பாரு, நீ இன்னொரு தடவை என்கிட்ட வந்து அண்ணே உங்ககிட்ட பேசணும், அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்ன செருப்பு பிஞ்சிடும் படவா. அப்படின்னா உன் அண்ணன் உன் காதலுக்கு குறுக்க நிக்க மாட்டான்றது கிளியர் ஆயிடுச்சு. ஆமா, நான் அவனை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறது? சிம்பிள். நேரா அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு. நான் மட்டும் தனியாவா? இல்ல கூட ஒரு 100 பேரை கூட்டிட்டு போய் எல்லாரும் சத்தம் போட்டு ஐ லவ் யூன்னு கத்துங்க. நீ இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்டேன். தைரியமா அவ முன்னாடி போய் ஐ லவ் யூன்னு உன் மனசுல இருக்கிற காதலை கொட்டிடு. என் கணத்துல அரைஞ்சிட்டா? மகாத்மா என்ன சொன்னாரு? இன்னொரு கண்ணத்தை காட்டு. அதுலயும் அரைஞ்சிட்டா? ஐயோ சூரி, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ சொன்ன உடனே அவ வெக்கத்துல தலை குனிவா. அவ இதயத்துல நீ இருக்க. அவ அமெரிக்கால பிறந்திருக்கலாம், ஆனா இந்தியன் பிளட். வெக்கப்பட்டு தான் ஆகணும். எஸ் வெக்கப்படுவா. அதுக்கப்புறம் என்ன செய்வா? அதுக்கப்புறம் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு சூரி ஐ லவ் யூ டூ சொல்லுவா. டூவா? அப்படின்னு எங்க அண்ணனையும் லவ் பண்ணுவாளா? போடா பேமானி. நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவா. TOO2. ஓஹோ, நான் எங்க அண்ணனையும் சேர்த்து TWO2 நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் லைலா மஜ்னு மாதிரி, அம்பிகாபதி அமராவதி மாதிரி காதல் உலகத்துல மதப்பீங்க. சூரிய சந்திரனை தாண்டி நட்சத்திரங்களையும் தாண்டி காதலுக்கு இலக்கணமா ஒரு புதிய காதல் கோட்டையை கட்டுவீங்க. நீயோ மனுஷாவா ஆனந்தமா உல்லாசமா சிறகடிச்சு பறப்பீங்க. What the hell do you mean you love me? Look, Suri, you've got me completely wrong. எத்தனையோ வருஷமா உன்னை எனக்கு தெரியும். It's true. But எப்போ உன்னை நான் லவ் பண்ணணும்னு நினைச்சதில்ல. You're my good friend. That's all. இப்ப சடனா வந்து I love you சொன்னா it's just impossible, Suri. அப்படின்னா நீ என்ன காதலிக்க மாட்டியா? Oh, come on, Suri. I can't do that. At least try. What? பண்றியா? Try பண்ணுமா? Are you mad? I'm sorry.
லுக் சூரி, நீ எனக்கு சூட் ஆக மாட்ட. நீ ரொம்ப சாஃப்ட், சைலண்டா இருப்ப. ஆனா நான் ஃபாஸ்ட், ஸ்பீட், our outlook so different. We will never match. உங்க அண்ணா இருக்கிறாரு உப்பி, அவர் மாதிரி இருக்கணும். Bold, manly. He is my man. He even comes in my dreams. அன்பே இது காதல் ஆராதனை, பெண்மேனியை நீயோ கையாளடை. அழகான என் கண்கள் காதல் கடை, காலமெல்லாம் இனி நீயே துணை. உனக்கெனத்தானே என் ஜனனம், உயிருக்கு தேவை ஆலிங்கனம். Of steel, hold me tight. Oh, what a thrill! Come and be ready, கொண்டாடவா. Hey, அன்பே இது காதல் ஆராதனை, பெண்மேனியை நீயோ கையாளடை. எனக்கே ஆப்பு வைக்கிறியா? அமெரிக்காவுக்கு நீ வந்ததே பெரிய தப்பா போச்சு. நீ என் கூடயே இருந்து இந்த ரோபோ கீபோன்னு எதை செஞ்சுக்கிட்டு உனக்கு இந்த லவ்வுக்கு எல்லாம் வேஸ்ட்ரா. சூரி சூரி, என்னாச்சு? கமான் கமான், எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார், டோன்ட் கிவ் அப் ஹோப். உன் அண்ணனுக்கு அவ மேல இஷ்டம் இல்லைன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கோ நாளைக்கோ அவளுக்கு தெரிஞ்ச போது, அதுக்கப்புறம் உனக்கு தட்டா சான்ஸ். கமான் லெட்ஸ் கோ. அவ நிச்சயமா என்ன காதலிக்க மாட்டா. அவளுக்கு உப்பை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அவன மாதிரி நான் ஆக முடியுமா? நீயே அவன மாதிரி ஆகணும். நீயும் அவன மாதிரி ஆயிட்டினா
அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அதுல டவுட்டே இல்ல. எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் ரொம்ப பிரில்லியன்ட் தெரியுமா? அடேங்கப்பா, அப்ப நீ அவன மாதிரி பிரில்லியன்ட் ஆயிடு. என்ன மாதிரி ஆகுறதா? அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் தான் எடுக்கணும். சுரே, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எப்போ? அதையா ஏதோ ஜென்மம் அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க. நான் எங்க அண்ணன் மாதிரி ஆகணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்னு சொன்னேன். எஸ், ததாஸ்து. நீங்க என்ன சொல்றீங்க? நீ மறுபடியும் பிறக்க போற. நான் மறுபடியும் பிறக்கிறதா? அது எப்படி சார் முடியும்? ஆனா அது இல்லப்பா, உன்னுடைய இதயமும் உப்பியோட மூளையும் சேர்ந்தா என்ன ஆகும்? மனுஷா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சொந்தமாயிடுவா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்க? ஃபேண்டாஸ்டிக். இந்த கம்ப்யூட்டர் சிப்புக்கு நம்மளை விட அதிகமா புத்தியும் சக்தியும் இருக்கு. ஒரு மனுஷன மாதிரியே நடந்துக்க நான் இதை ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இது சுயமாவே யோசிச்சு தன்னால ஒரு முடிவெடுக்கும். ஏதாவது கேள, எப்படி பதில் சொல்லுது பாரு. ஏய், 2+2 எவ்வளவு? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்க வேண்டிய கேள்வி கேட்கிறியடா இடியட். இருந்தாலும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. 2+2 is 4. 2 into 2 is 4. 2 divided by 2 is 1. 2 minus 2 is equal to u. அப்படின்னா அப்படின்னா ஜீரோடா. இது கூட தெரியலையா உனக்கு, முட்டாள்? எப்படி இருக்கு? என்ன இந்த மாதிரி சிப் ஃபிக்ஸ் பண்ணீங்க? Come on. அவன் என்ன எப்படி திட்டுறான் பாருங்க. சும்மா ஜோக் பண்றான். கம் ஆன், பாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். தலை எடுத்துட்டு வா. கீழே போடாம எடுத்துக்கிட்டு போடா, அறிவு கட்டவரே. வெறும் தலை இருக்கிறப்பவே இந்த குதி குதிக்கிறான். பாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா மூடிக்கிட்டு எடுத்துட்டு போடா. மாடு மாதிரி வளர்ந்து உடம்புல கொஞ்சம் கூட தெம்பலியாடா. இடியட், ஸ்டூபிட், ஃபூல், ராஸ்கல். வயித்துக்கு சோறு தொட்டே வேற ஏதாவது தின்றியா? என்னடா அப்படி பாக்குற? என்ன சொல்லி என்ன சார் இந்த மாதிரி ஆள் அசிஸ்டன்ட்டா வச்சிருக்கீங்க? இவன் அசிஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டா நீங்க உருப்பிட்ட மாதிரி தான். சீக்கிரமா எனக்கு பாடியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே தலையை கீழே போட்ட இவன் தலை என்ன சார் இவன் கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்கான்? குட். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வருவோம் வா.
என்ன இவன் அமைதி ஆயிட்டான்? ஏன் வாங்கினது போதாதா? ஐயோ போதும் பார்த்தா. இன்னொருத்தனா ஏற்கனவே 2 அலுவலகங்களோட அவசரப்பட்டு இருக்கேன். இப்ப இந்த 3/4 வருஷம் சேர்த்து நம்மள முழு உத்தராக்கி வாங்கி போட இருக்கேன். என்ன மாதிரியே இன்னும் 2 பேர் இருக்காங்களா? யார் அவங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஏய் இடியட், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் எழுதுவேன், படிப்பேன், பேசுவேன், தெரியும்ல? அடங்கொட்டாரே, நான் பேசுறது உண்மையிலேயே புரியுது. சில டுபுக்கு உனக்கு எந்தெந்த பாஷை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, என் பாஷை தெரிஞ்சிருக்குல்ல, அதுவே போதும். சரியா பிளாஷ்பேக் தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்க இப்பதானே பிறந்த பாருவங்காரி. நான் மதுரை அழகர் கோயில் மலையில மைக்கேல் ஜாக்சன் பாபுரேவா மாதிரி ஆடிப்பாடி ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அழகர் கோயிலுக்கு ஆறாருக்கு தள்ளிக்கிட்டு தான் வரானே ஒழி அழகரை கும்பிட எவன் வரா? அந்த கன்றாவை எல்லாம் பார்க்க முடியாமதான் மழையை விட்டு கீழே வந்துட்டேன். அந்த நேரத்துல ஊசி வாசி விக்கிற ஒரு குறவன் கையில மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன புடிச்சிட்டு வந்து இதான் இருக்காரு கிளப்பாடு சயின்டிஸ்ட் சோரா புட்டி. அம்மாவாசைக்கு பிறந்த அம்மாவாசைங்கிற அம்மாட. சரி சரி, கெட்ட வார்த்தை எதுக்கு? என்ன 125 ரூபாய்க்கு பேரம் வச்சு வாங்கிட்டேன். என்ன ஊகம்? அதுக்கப்புறம் இதுக்கு சந்திர ஏதோ மாட்டின மாதிரி இவங்கிட்ட வந்து அசிஸ்டண்டா மாட்டிக்கிட்டேன். சரி, என் பேர் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். எதுக்கு செலுத்துக்கிற? எனக்கு கோவம் வச்சு மிருகமா மாட்டுவேன். மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன். சீனிவாசனா? அப்படின்னா என்ன? பாரத தேசத்துல மலமன் இருக்கிற ஒரு கடவுள் பேரா. இந்த மனுஷங்க இருக்காங்களே, செய்யறத போல செஞ்சுட்டு ஆகாயத்தை பார்த்து கடவுளே எங்களை காப்பாத்துன்னு கத்துவாங்க. ஆனா இது வரைக்கும் ஒருத்தன் கூட நான் தான் கடவுள்னு இறங்கி வந்து நான் பாக்கல. அப்ப என் பேர் என்ன? மனுஷனுக்கு பிறந்தவங்க மிருகத்தான் பேர் வைப்பாங்க. மெஷினுக்கு பிறந்தவங்களுக்கு அதுக்குள்ள என்ன ஊத்துறான்? முதல் ட்ரெஸ் போட்டு பார்க்க தைக்கல. அதான் சக்க, அதான் ட்ரெஸ் கொண்டு வராங்க பாரு. ட்ரெஸ்ஸா? ஆஹா, கலர் கலரா கொண்டு வராங்க பாரு. அதுல பொம்பளை படம் வேற. 5-6 ஜிப்பு, 58 பட்டுன்னு எல்லாம் ஓகே. ஆனா ஜிப்பு போடும்போது மட்டும் பத்திரம் பங்காளி அசிங்கிடும். பங்காளி, ஏன் வீதி வந்த மாதிரி விரிச்சு வச்சு நடக்கிற? ஒழுங்கானட ட்ரெஸ் மாட்டிட்டல. நீ கலட்டு மாட்டுன்னு கசக்கிடுவாங்க. கை கால் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டிஃபா இருக்க. அப்படியா? ரோட்ல வித்த காட்டுற மாதிரி இவனும் இவன் ட்ரெஸ்ஸும். கைய மேல தூக்கு. தூக்கு. இறக்கு. குழந்தைய தூக்க சொல்லிட்டு புடவையில பெண் பாக்குறான். இப்போ இனி அம்பிட்டுதான் குழந்தைய பூமாலை கிடைச்ச கதை. ஓகே. ஸ்மார்ட்டா இருக்கான்ல? ஸ்மார்ட்டா? இந்த சூரிய ஒரு லூசு, இந்த லூசுக்கு ஒரு டூப்பு. ஷட் அப். நீ யார சொன்ன? பங்காளி, நான் பேசுறது உனக்கு புரியுதுன்னு உங்ககிட்ட சொல்லிடாத. அப்பதான் நீ இல்லாத பொண்ணை வச்சு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் சொல்றது கரெக்டான பங்காளி? கரெக்ட், சரியா சொன்ன. Of course, I'm always right. ஓஹோ, எனக்கு ஒரு பேர் வைங்க பாப்போம். தோடா. இவருக்கு ஒரு பேரா? ஏன் எனக்கு பேர் வேண்டாமா? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறதுனால நானும் உன்ன மாதிரி ஒரு ஃபோரன் நினைச்சுக்காத. அப்படி போனா இனி இவனை எவ்வளவு நிறுத்த முடியாது. போட்டு தாக்காம. இந்த செஞ்சுரியில இதான் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி. தனக்கு தானே யோசிச்சு பேசக்கூடிய ஒரு மனித இயந்திரம். ஃபர்ஸ்ட் டைம் எவர். தமுக்க மூடு, உனக்கு வைக்க போறான் பாரு ஆப்பு. இவனை நம்ம US 47 கூப்பிடலாம். எது உஷா? என்னது US 47? அப்படின்னா Well, U for Upendra, S for Surendra, 47 is the gun number. இனி இந்த கன்னை வச்சு உன்னுடைய பிரச்சனையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். முடிய. அது சரி, ஆனா அந்த பேரு தான் எனக்கும் இந்த பேரு பிடிக்கல. உனக்கு பங்காளி? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பேரையா வைங்க. Thank you. நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொல்றேன். இப்போ நீ என் மனுஷா கிட்ட போகணும். நீ என் மனுஷா கிட்ட இருக்கிறப்போ நான் தான் நீ. அவ எங்க இருப்பா? அவ இப்ப காலேஜ்ல இருப்பா. நான் உன்னை கம்ப்ளீட்டா ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கிற பில்டிங்ஸ், ஏரியா, ஆளுங்க எல்லாமே உனக்கு தெரியும். அதே மாதிரி மனுஷாவை பார்த்த உடனே என்ன செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ போற, அவளை பாக்குற, பேசுற, 1 மணி நேரத்துல திரும்பி வர. டோன்ட் வரி மை டியர் ஃப்ரெண்ட். இனி இந்த US 47 யாரும் அசைக்க முடியாது. போக போக எப்படி கலக்குறன்னு பாரு. சரி, அவன் திரும்பி வந்தவன அவனை ஒரு தடவை செக் பண்ணணும். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன சார்? இங்க நம்ம 2 பேரை தவிர அவன் வேற யார்கிட்டயோ பேசுறான்னு நினைக்கிறேன். அவன் என்கிட்டதான் பேசுறான். அறிவியலுக்கு பிறந்த அறிவு கேட்டவனே.
Ladies and gentlemen, funky drums from hell. What to the ding dong to the mama say? What to the ding dong to the mama say? What to the ding dong to the mama say? What to the ding dong to the mama say? What to the ding dong to the mama say? What to the ding dong to the mama say? What do they do? What do they say? சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூழ் இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீ தப்பாங்குத்து குத்து சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூழ் இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீ தப்பாங்குத்து குத்து Yeah, yeah, Africana, pop and now Americana. Come on, Americana, what's the nation? ஜாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது லேடி நாட்டு அங்கே மறந்தே துடிக்குது இது வேறு மனசு பலருக்கும் இருக்குது இதற்குள் ரகசியமோ 1000 கிடக்குது உப்புக்கள் கற்பூரம் கண்ணாடி போல ஜொலிக்குது சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூழ் இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீட்டா பங்குத்து குத்து Hey, turn your hands, everybody! கள்ளமில்லாத நெஞ்சே கவலை இல்லையே அப் அண்ட் டவுன் ஜர்னி போல வாழ்க்கையே மனம் என்னும் வீட்டுக்கு தான் கதவே இல்லையே அதனால் ராபரி தான் இன்னமும் நடக்குதே என்னென்றை களவாடி சென்றாலே அந்த அண்ணமே சூப்பர் சூப்பர் சீனரி சூப்பர் பம்பர் பம்பர் வாலிபம் பம்பர் பீட்சா பர்கர் எதுக்கு நல்ல ராகி கூழ் இருக்கு டிஸ்கோ டான்ஸ் விட்டு நீட்டா பாங்குத்தே குத்து சிச்சு சிச்சு Funky drums from hell. Suri, Huh? you're absolutely wonderful. I couldn't believe my eyes. இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ண எங்க கத்துக்கிட்ட? அது சுத்தமா மனிஷா அது You know, I couldn't imagine you could be so vibrant, so energetic. My friends were blown away. Yeah. என்னாச்சு சூரி? அறிவு கட்டவன் கேட்கறதுக்கு ஒழுங்கும் பதில் சொல்றானா பாரு அவளை பார்த்தா போதும் வெவ்வேன்னு வழிறான் நீ எவ்வளவு டேலண்டடா இருப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை எப்போ லவ் பண்ணிருப்பேன். இவனை எப்படியே விட்டு சொதப்பிடுவான் போல இருக்க ஏதாவது பண்ணணுமே சுரே சார் ஹாய் மனிஷா ஹாய். ஒரு நிமிஷம் வாய யார் என்னையா உன்னதான்பா வா இப்பவே வரணுமா? சர்க்கிட் இங்க பிக்ஸ் ஆகல சீக்கிரம் வா எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஐயோ இவர் ஒருத்தர் விவஸ்த கட்டத்தனமா நேரம் கட்ட நேரத்துல கூப்பிடுறாரு.
Silly idiot. At least you could have told me about Suri. You little monkey. You should have been there and seen him dance. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆனா தெரியுமா உனக்கு? Oh, wow. ஆட்டா 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 வா பங்காளி ஆட்டத்தை பார்த்து அம்மனி கவுந்துருச்சு. அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பேன் நினைச்சியா? எப்படி இருக்கு இந்த Dress? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் இப்படி Dress மாத்திர மனோடியா? நீ மனோதியர்னு கூப்பிடுற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Is it? அதெல்லாம் தானா வரது. ஏன் இதையும் எப்பவுமே மனு மனு மனோடியர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்டாலே. இது ரொம்ப ரொம்ப ஓவரா இல்ல? இல்லையே, கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. மியூசிக் கூட தெரியுமா? என்ன தெரியாதுன்னு கேளு. மியூசிக் என்ன எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம் என் ரத்தத்திலேயே இருக்கு. ஆளுங்களே உடம்புல வயிறு கிரீசன் தான் இருக்கு, ரத்தம் இருக்கு ரத்தம். டேய் புண்ணாக்கு மூடிட்டு உட்காரு. ஏன்னா ஒண்ணுல மியூசிக் என் ரத்தத்திலேயே இருக்கு. ஆனா என்ன பண்றது, அந்த கிழம் எப்ப பார்த்தாலும் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. இடியட். கொஞ்சம் கூட மியூசிக் சென்ஸே இல்ல அவனுக்கு. இதுதான் ஓவரா இருக்கு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. I'm just so happy to see you like this. உனக்கு ரொம்ப பிடிக்குமா மனிஷா டார்லிங்? உணர்ச்சி வசப்படாத, நீ டூப்புங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. Shut up. ஒண்ணுல டார்லிங், உள்ள ஒரே டிஸ்டர்பன்ஸ். அதனால தான் அவங்கள கத்தன. அந்த கிழட்டு கூமுட்டைக்கு ரொமான்ஸ்னால என்னன்னு தெரியாது. அவனை விட்டு நான் கேட்டதுக்கு ஆன்சரே சொல்லலையே. என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்க மனிஷா? பங்காளி Well, பிடிச்சிருக்கு மட்டும் இல்ல. வேண்டாம் பங்காளி. I love you. போச்சுடா. ஐயோ 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 ஐயோ. ஆமா, வேண்டாம் வேண்டாம் குளிச்சு சொன்னதே கேட்டியா பங்காளி? இப்ப பாரு பாடி ஃபுல்லா சாப்பிட்டு சுட்டாயிருச்சு. ஒரு பொண்ணோட முட்டு பவர் இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியாது பங்காளி. பங்காளி ஸ்டெடியா இருந்த நீங்க இப்படி கவுந்துட்டியே. என்ன ஸ்பார்க் எல்லாம் வருது? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? இல்ல ஒரு மெஷின் மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அவ ஒன்ன கிஸ் பண்ணா உனக்கு என்ன ஃபீல் வரும், அதே ஃபீல் இப்ப அவனுக்கு வந்திருக்கு. நீ சும்மா டென்ஷன் ஆகாத சூரி. என்னுடைய இந்த வண்டர்ஃபுல் கிரியேஷனை பார்த்து நீ பெருமைப்படணும்டா, பெருமைப்படணும். போட்டலங்கா. Manojia! Hi, Suri. Hi, how are you? Fine. Come on, let's go. எங்க? It's your choice. எங்க வேணாலும். Come on, ஜாலியா சுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். So Hi girls. Hi. Yeah. ஒரு மெஷினா இருந்தாலும் மனுஷா கூட அவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஆமா அவன் என்ஜாய் பண்றது ஏன் மனுஷன். அவ மட்டும் உண்மையிலே மனுஷனா இருந்திருந்தா கூல் சூரி. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? உனக்காக தானே. உனக்கு அந்த பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக தானே. நீ இப்படி டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். It's all in the game. You're looking really very beautiful. Hi, good afternoon. May I take your orders, please? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? Sure. உனக்கு? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டத நான் சாப்பிடுவேன். 2 ice creams, please. Which flavor? Your choice, baby. அது சரி, அவன் ஐஸ்கிரீம் என்ன செய்வான்? தெரியலையே. தெரியாதா? தெரியாதுன்னா நீ தானே அவனை ப்ரோக்ராம் பண்ணீங்க. பண்ண, ஆனா அவன் சாப்பிடுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணலையே. அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அதான் அந்த சிப் செல்ஃப் லோடிங், செல்ஃப் கமாண்டிங். நான் தான் இத பத்தி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. தானா யோசிச்சு தானா முடிவெடுக்கிற மாதிரி நான் அந்த சிப்ப ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னு. ஆனா இந்த அளவுக்கு எப்படி யோசிக்க ஆரம்பிச்சது? No, I just can't talk like this. I just can't talk like this.
Oh God! I want to table. What the hell are you doing? God damn it. நீ உடனே ஹோட்டலுக்கு போய் எப்படியாவது மேனேஜ் பண்ணு. அவனும் அண்ணனும் ஒருத்தர் பார்த்து கூடாது. Okay? Go 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 go. And be careful, okay? And அதோட முக்கியம் உன்னை யாரும் அங்க பார்க்க கூடாது. I love you very much. Thank you. Oh my God, how can I have it like that? நான் அப்படிதான் சாப்பிடுவேன். அது சில்லுன்னு இல்ல? Of course அது சில்லுன்னு தான் இருக்கு. பட் நான் இளரத்தல்ல. My body is very strong. போடா பைத்தியக்காரா. I'm really great, you know. If you're in front of me, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், எதை வேணாலும் குடிப்பேன், எதை வேணாலும் செய்வேன். What's wrong? Something somewhere is wrong. வயித்து கலக்கிற மாதிரி இருக்கு. வேணா பாத்ரூம் போயிட்டு வா. பாத்ரூம்கா? Oh, that feels shy. You can use the bathroom. It's there. You silly. I don't think they'll be able to do all that synchronizing stuff so fast. Okay, it's all right. I'll leave it to you. பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ண போறான் இவன்? What's in there? What's in there? What's in there? What's in there? I'm sorry. ஹாய் சூரி, நீ இங்க என்ன பண்ற? அத நான் உன்ன கேட்கணும். நீ என்னடா பண்றீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள சென்ட்ரல் சர்க்யூட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மனுஷன் என்னன்னா இந்த இடத்துக்கு போக சொன்னா, பட் எனக்கு இந்த இடம் ஃபீட் ஆகல. இங்க வரவங்க என்னன்னா வித்தியாசமா எதையோ பண்ணி மனுஷங்க அவங்க எல்லாம் எதோ செய்வாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது சரி, ஐஸ்கிரீம் என்ன பண்ண? குடிச்சிட்டேன். ஏன் அப்படி செய்யக்கூடாதா? போடா, அங்க கேட்கலாம் பாரு. முட்டாள். அது கூட தெரியாதா? வெட்டா இருக்கிறத சாப்பிட்டா சென்ட்ரல் சர்க்யூட் ஜாம் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு தெரியாது உனக்கு? ஏய், நீதான சொன்ன அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராம பாத்துக்கான்னு. அதான் அவளுக்காக நான் ஐஸ்கிரீம் குடிச்சேன். அது ஏன் தப்பா? ஓவரா கத்துறேன்னா வாயிலே அவனுக்கு கொடுப்பேன். கோவப்படாத. கூல் மேன், கூல். சரி இங்க வா. நான் சொல்ற மாதிரி செய். இதை ஓபன் பண்ண. நீயே பண்ணு. அதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? Hi, my brother, twins. Hey, லூசு, அவனுக்கு எதுக்கு ஹாய் சொன்ன? அவன் தப்பா நினைக்க கூடாதுல்ல. அவன் எதுக்கு தப்பா நினைப்பான்? நீதானே சொன்ன மனுஷங்க வேறு, நான் வேறு, எனக்கு இல்லாதது அவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு. அதுக்குதான். நீங்க மனுஷங்க என்னென்ன சாப்பிடுவீங்களோ? What are you doing? வா, உள்ள போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கப்போ. ஏன் இங்க பண்ணக்கூடாதா? ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நீ உள்ள போ. சரி, என்ன பக்கா இருக்கானே. இங்க பாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இருக்கணும். ஓகே? ஓகே. அண்ணா வந்துட்டாரு. என்னடா சின்ன பசங்க மாதிரி அண்ணன் வந்துட்டாருன்னு? ஒண்ணும் இல்லண்ணா, உங்களை பார்த்த சந்தோஷம். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி இல்லையா? அது சரி. லேப்ல வேலை இருக்குன்னு சொல்லி இங்க என்னடா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க? காஃபி சாப்பிடலான்னு மனுஷா சொன்னா, அதான் கூட வந்தேன். நீயா கூட வந்த? நான் தானே கூட வந்தேன். டேய் இருக்கா, நான் எங்கடா கூட வந்தேன்? நீ தானடா மனுஷா கூட வந்த. நான் தான் மனுஷா கூட வந்தேன். அது சரி, நீ ஷூட்டிங் போறேன்னு சொல்லி இங்க என்ன பண்ற? ஷூட்டிங் இல்லடா இடியட், எடிட்டிங் ரூமுக்கு போறேன்னு சொன்னேன். Hi, you still here? நீ உள்ள போய் தோறடா. நீயும் வாடா. Where you get new dress? What's your problem? Sorry. I am asking only. என்ன வழுக்குதல புது ட்ரெஸ்ங்குது? நான் காலையில இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். ஆமா. டேய், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்டா அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்க?
அண்ணா அது அது இதெல்லாம் அங்க பாருங்க இதெல்லாம் என்னது இதான் சேஃப்டி ஹெய்ட்ஸ். கர்மம், உனக்கு நட்டு லூஸ் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் வா, மனுஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாடாங்கடா. தயவு செஞ்சு நான் வர வரைக்கும் நீ வெளில வந்துடாத. வரலாம், அவனை நசிக்கிடுவேன். மாட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்க. Shall I go to the doctor? Doctor? No doctor. Ice cream problem. Yeah. What's this you're wearing? It's a new jacket. Jacket, sweater, exchange. Bathroom la ஒரே confusion. நீ போய் கார்ல உட்காரு, நான் இத வந்துறேன். Okay. சுத்தாரம் ஸ்டாலே அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சிடும். தப்பிச்ச. மனிஷாக்கு டவுட் வரல. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். டேய் பெளவாடா. ரெஸ்பெக்ட். வாங்கண்ணே, வாங்க சார். டேய் எங்க போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறது? அது சடனா அண்ணன் வந்துட்டாரு. அவரை மேனேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நீ போ. மனிஷா கார்ல இருக்கா. அண்ணன் மட்டும் ஒருவேளை உன் கண்ணுல பட்டா தயவு செஞ்சு அவர் கூட பேசாத. பேசினா என்ன பண்ணுவான்? அவன பெரிய லாடா. ஏய், என்கிட்ட வச்சுக்கிட்டாம் அவனை பின்னி எடுத்து வச்சாக்குறத. அதுல நீ மெஷின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் மனிஷாக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பிளான் எல்லாம் பாழா போயிடும். சரி புலம்பாத. டேய் சூரி, மீட் மோனிகா. He is my younger brother, Suri. Hi. டேய் என்னடா அப்படி பாக்குற? சும்மா டாய்லெட் போற, என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? அது ஒண்ணும் இல்ல, ஸ்டமக் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல. Come, let's go to a doctor. Look, Come. I know a good doctor. One injection and he'll be all right. Yo. No injection. I'm all right. Bye. He's a very shy fellow. Excuse me, was that your brother? Yes. He was looking exactly like you. Yeah, twins. Thank God for that. Why do you say that? Your twin ran away without paying his bill. Don't worry, I'll pay for him. இவன் ஒருத்தம் போதும் என் மானத்தை வாங்குறதுக்கு. Thank you. I'll get the change. Ridiculous. I don't like this behavior. I'm ashamed to have a brother like him. What will your people think about Indians? Okay, come. Excuse me, sir. Yes. Your change. But the person who just went... That was my brother who just went. Then the one who went earlier? That was also my brother. But, But? What but? Can't a woman give birth to 3 babies at a time? Of course she can. Yeah, that's what my mother did. And we all look alike. Okay? Keep the change. Bye. I'll do anything and everything just for you. Yes, what do you want? We want a girl. Hello? But why? Cause we like her. Now get lost, buddy. How was that? Good job. Oh. Yeah. Yeah. என்கிட்டயா? இது எப்படி? எப்படி துடிக்கிறான் பாரு.
on, come on. உனக்கு என்ன வேணும்? ம். விடு. அப்படியா? Thank you. You're now a part of our bank. I would like to have a locker in your bank. Sure, sir. Would you like it right now? Yeah. I'll get the necessary forms. Thank you. லாக்கர் எதுக்கு? சூரி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொன்னேன்ல என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் பெரிய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். நீங்க சும்மா இருங்க. Could you sign this, please? Yeah. Pen, please. Thank you. The lockers are on the next wing, second door on the Okay. right. Our person will Okay. meet you there. Please come in, sir. Your locker is 164. Thank you. This is your remote key. Thank you. Call me once Yeah. you finish. Yeah. Thank you. One 164. Same. நான் அந்த ப்ராஜெக்ட பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். குட். நீங்க கிளம்புங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க? அதான் சொன்னேன் ப்ராஜெக்ட்னு. என்ன போயிட்டு சீக்கிரம் வந்து. ஓகே ஓகே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடியட்ட ஃபிக்ஸ் பண்ணனும். எந்த இடியட்? அதான் அந்த US 47. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே. சீக்கிரம் வந்துரு, லேட் Okay, பண்ணாத. okay. ஓகே. என் ஒத்தரால அதை செய்ய முடியாது. இவன் எப்ப வந்து நான் அதை எப்ப ரெடி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? நீ எதுக்கு வெளிய வந்த? நீங்க தானே அந்த கம்பெனிக்கு போக சொன்னீங்க. அந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்களா? சர்க்யூட். சூரி. ஆமா நான் தான். அப்ப அவ? Come on, baby, won't you be my girl? Come on, girl, I wanna rock you, baby.
நீங்களும் பாத்தீங்கல்ல, அவன் என் மனுஷன் எப்படி கட்டி பிடிச்சான்னு. என் வயிறு பத்தி எரியுது. நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, அவன் வந்த உடனே அவனை ஈஸியா லாக் பண்ணிடலாம். அதோ அங்க பாரு, அந்த US-47 முழிச்சுக்கிட்டு இருந்தா அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். சீனு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் கொண்டு வா. அது ரொம்ப சின்ன எலக்ட்ரிக் ஷாக். US-47 சர்க்கிட்ட ஜாம் பண்றதுக்கு அது போதும். அவன் அதை தொட்ட உடனே சில மாதிரி ஆயிடுவான். அப்போ நாம அந்த சிப்பை ஈஸியா மாத்திடலாம். Of course, சீனு கத்துன மாதிரி அவன் கத்த மாட்டான். Hi everybody. I'm sorry I'm late. Hi brother, how are you? Oh, sorry. நான் ஏதோ மூட்ல இருந்தேனா, நீ வந்து அப்படி பேசின உடனே டென்ஷன் ஆகி அடிச்சிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? It's all in the game. Hi friend. ராக்கடிக்க போறது தெரியல. Yes. அந்த டேபிள் மேல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? மாட்டனாடா. என்னையா உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு? ஏதோ நீ கஷ்டப்பட்டு என்ன உருவாக்கணுங்கிறதுக்காக நீ ராக்கடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஏன் ஷாக் அடிக்கல? என் முண்டம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சீனுக்கு அடிச்ச அளவுக்கு அவனுக்கு அடிச்சிருக்காது. ஆனா சர்க்கிட் ஜாம் ஆயிருக்கும். வயர புடிங்கிட்டடா முடாக்கு. Take this. வா, உன்னை கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? சிப்பு கொஞ்சம் செக் பண்ணணும். வந்து உட்காரு. செக் பண்ணணும். பண்ணு பண்ணு. ஐயோ,
சிப்பங்க பேங்க் லாக்கர்ல ஏன்செட்ல சேஃபா இருக்கு. என்ன சொன்ன? என்ன உன்ன மாதிரி கேனன்னு நினைச்சியா? அன்னைக்கு உன்னை எதுக்காக பேங்க்குக்கு கூட்டிட்டு போன தெரியுமா? இதுக்காகத்தான். நீ என் சிப்ப சேஞ்ச் பண்ணுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இதுல ஃபீட் பண்ணி சேவ் பண்ணிருக்க. சிப்ப மட்டும் பத்திரமா பேங்க் லாக்கர்ல சேஃபா வச்சிருக்க. எப்படி இருக்கு ஐடியா? சிப்ப மாத்தலாம்னு சொல்றதே நான் தான் டுப்புக்கு. தேங்க்ஸ் டா நண்பா. லுக் மிஸ்டர் US-47, ஓ ஆட்டம் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு புத்திசாலிங்கிறது உனக்கு இன்னும் தெரியாது. உன் கம்ப்யூட்டர் சிப்ல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா வந்து உட்காரு. இல்லன்னா உன்னை நிரந்தரமா லாக் பண்ணி எதுக்குமே உதவாத மாதிரி பண்ணிடுவேன். மரியாதையா வந்து உட்காரு. கிழமை சீன் காட்டுறா, போடு போடு போடு. ஐயோ என்னையா அடிச்சிட்டியா? நீ என்ன அடிக்காத. மகாரி கலக்கிட்ட. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ என்ன பெரிய சயின்டிஸ்டா? உன் அறிவியலும் அவியலும் எனக்கு என்ன கொடுத்திருக்கு? என்ன உருவாக்கி என் பாடியில வெறும் போல்ட் நட்டு சிப்ப வச்சிருக்க. எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கியா? இதயத்தை கொடுத்திருக்கியா? இல்ல. ஆனா என் மனிஷா எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கா. நல்ல இதயத்தை கொடுத்திருக்கா. என் மனிஷா என்ன ஓ மனிஷாவா? ஏய், பின்னாவ ஓ மனிஷாவா கொன்னுடுவேன். ஏய், யார் மனிஷாவா? யார் மனிஷாவா? இவருடைய மனுஷாதான். உன்னுடைய மனுஷாதான். இவனுடைய மனுஷாதான். என் மனிஷா எனக்கு காதலிக்கிற இதயத்தை கொடுத்திருக்கா. என் இதயம் பூரா அவ காதல் நிறைஞ்சு போயிருக்கு. ஏய், எனக்கும் என் மனிஷாவுக்கும் நடுவுல யாராவது நுழைய பாத்தீங்க, என்னை அவளையும் பிரிக்க பிளான் பண்ணீங்க, இங்க என் இதே லாபலியே மண்டைய உடைச்சு சமாதி கட்டிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ஒரு பொம்மநாட்டி கொடுத்த முத்தத்தால ஐயோ அம்மாடியோ எப்படி ஆயிட்டா இந்த கமலாட்டி. அனுபவிங்கடா அருணாசு பசங்களா. 125 ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன வாங்கிட்டு குச்சிய கையில புடிச்சுக்கிட்டு இத பண்றா அத பண்றான்னு என்ன எம்புட்டு சித்திரவதை பண்ணீங்க. அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுரா. அதனாலதான் இவன் உங்களுக்கு எமரா வந்திருக்கா. இதுக்குத்தான் வேலியில போறத எடுத்து வேட்டியில வரக்கூடாதுன்னு சொல்றது புரிஞ்சுதா? பங்காளி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அழகர் கோயில இருந்து இங்க வந்ததுல இருந்து இந்த பரதேசி பசங்க என்ன வெளியிலே கூட்டிட்டு போறதில்ல. 24 மணி நேரம் இந்த ரூமுக்குள்ளேயே கூட்டி வச்சிருந்தாங்க. ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணை கூட கண்ணுல காட்டல. அது சரி, அழகான பொண்ணை பார்த்தா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? நீ லவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? அது சரி, நீ மட்டும் என்னவா அந்த மனுஷா கூட ஆடுறது பாடுறது இப்படி சொல்றது விடுறத தவிர உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ணணுங்கிற? பாருங்க, அவனே ஓபன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான். அவனுக்கு அவனே ரிப்பேர் பண்ணிக்கிறான்னா நான் அவனை எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன்னு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு மூளையே இல்ல. நீ கெட்டிக்கிறதா? ஆனா உன்னை விட நான் கெட்டிக்கிறாங்க வரக்கூடாத. ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? குரங்கோட பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அப்படி படிக்கிற? அதாகப்பட்டது உலகத்தில் இருக்கிற 64 கலைகளிலும் சிறந்த கலை மன்மதக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மன்மதக்கலையை பத்தி தெரியுமா நோக்கு? நீ சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே. அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும் மகாலி? உனக்குள்ள இருக்கிறவரா நட்டு போல்ட் கிரீஸ் கழுத்து வரைக்கும் ஒயரு, அதுக்கு மேல கொஞ்சம் மயிறு. ஐயோ, என்ன நீ இதெல்லாம் விளையாட்டு பொருள் நினைச்சியா? நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னொரு தடவை இது மாதிரி செஞ்சேன். மகாலி மகாலி ஒரு தடவை நான் இருக்கிறேன் மகாலி. வேணா விடு. அப்படி போடு. என்னையே அடிக்கிறியா? இன்னொரு தடவை என் மேல கைய வைக்கிற வேலைய வச்சுக்கிட்ட மர்டர் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பத்திரை ஆயிடுச்சு. என் மனுஷா வரேன்னு சொன்னாலே நான் ஃபுல் சார்ஜ்ல இருக்கேன். சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீயும் வரியா? நீ அங்க வந்து என்னத்தை புடுங்க போற? நீ இங்கே இரு. இவங்க ஏதாவது ஏழை குடமா பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஓகே, பாய். வழிய விடியா? என்ன வர வர கழட்டி விடுறான்? ஒருவேளை மனுஷாவை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் பயந்துக்கிறானா? இவன் போக்கு சரியில்லை. ஆமா, இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி இருக்கான்? என்னதான் பண்ணிக்க அவனை? என்னென்னமோ செய்யறான், குரங்கு கிட்ட வேற பேசுறான். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன். ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா, ஆனா குரங்கு பாஷை அவனுக்கு புரியும்னு நான் எதிர்பார்க்கல. அவனுக்கு எந்த பாஷை புரிஞ்சாலும் கவலை இல்ல. இனிமே அவன்கிட்ட என்னால அடி வாங்க முடியாது. நீ எங்க வாங்கின? நான் தானே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது இங்க வேண்டாம். அவனுக்கு எல்லா பாஷையும் புரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த குரங்கு நாம பேசுறது கேட்டு அவன் கிட்ட சொல்லிடும். வாங்க வெளியே போய் பேசலாம் வாங்க. எல்லாத்துக்கும் முன்னால இந்த குரங்கு முதல்ல ஒரு ஜூக்கு கொடுத்துடணும். ஒண்ணு செய்யலாம், மனுஷா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். என்ன சார் சொல்றீங்க? மனுஷா கிட்ட போய் நான் மோசக்காரன்னு சொல்ல சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது மூளைகளை குழம்பி போச்சா? அதுக்கப்புறம் அவன் என்ன லைஃப் லாங் ஹேட் பண்ணுவா, லவ் பண்ண மாட்டான். பாருங்க, மனுஷா கிட்ட உண்மையும் சொல்ல வேண்டாம், அவளை டிசப்பாயிண்டும் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது புதுசு ஐடியா இருந்தா சொல்லுங்க. வேற எதுனா ஐடியானா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குள்ள அவன் மெயின் மேட்டரை முடிச்சிடுவான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் பின்னாடி சுத்தட்டும், நம்ம 2 பேரும் அடிக்கிறது தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதான். ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவனால அவளை பலாத்காரம் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் ஃபீட் பண்ணவே இல்லை. He can never rape her. உங்க மிஷனை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. அதுல என்ன ஃபீட் பண்ணி தொலைச்சிங்கன்னு புரியல. ஒரு மிஷின் ஒரு மனுஷன் லவ் பண்ணுதுன்னா அது வேற என்ன வேணாலும் பண்ணும். ஒருவேளை அந்த US-47 மனுஷாக்கு ஒரு பேபி 47 கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. நான் ஏதாவது ஐடியா பண்ற, பேசாம இரு. நான் சொன்னது நடக்காதுல்ல? ஒண்ணும் நடக்காதியா? Show me your ID. You want my ID? Just a moment. Just a moment. Hey, by the way, why should I show you my ID? You don't have any right to ask me. In that case, I should arrest you. Arrest me. Then I'm sorry, gentlemen. Hey, get him. Stop. Hey, come on, come on. Hey, you, that gunda. Why are you here? It's boring outside. Shane, are you that dangerous? Why don't you shut up, punk? Hey, don't be mad at me. I didn't bring you here. I told you to shut up. I know why are you mad. Those things are making you mad. 1 minute. How is it? What the hell do you think you're doing? Didn't you see that? I've released my friend from those chains. We are living in a society that had abolished long back slavery. I don't like slavery, okay? It'll be a pain in my ass. Pain in your ass? You must be having piles. அந்த தடியன் கண்டதை சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு பைல்ஸ் வரவழைச்சுக்கிட்டான். உனக்கும் தான் கடத்தை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஏற்கனவே பண்ணி மாதிரி இருக்க. Shut up! What? What did you say? Shut up. How can you say shut up, I say? Huh? Oh my God! Yes? Yeah. With pleasure. Hey! Stop that! There. That'll keep you silent for some time. Probably slaves wear chains, eh? Chains. What the hell? I told you I don't like chains. Come here, you. Again, you're doing the same stupid thing. Idiots.
What the hell is going on here? This man is getting to be impossible, sir. We don't like impossible people here. You're not impossible, are you, sir? Sometimes I am. You see, I'm trying to tell this Dadians, no man has right to chain another man, okay? Take this. How the hell did he do that? These are all nothing. Yeah, I can do more, some more things. Oh, yeah? Yeah. Then show me one simple trick. What? Where's your identity and your passport? Passport? Identity? Can't you see me? What more identity you want? Abidan, Jiffy officer. இவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா? இவன் மூஞ்சிக்கு லவ் வேற. டோர் எங்க? பின்னாடி டென்ஷன். Now, let me get this straight. Are you telling us that this guy here is a machine? Yes, officer. Well, I don't believe it. Wait. அங்க பாரு. hat எடுத்து உன் கையில கொடுக்குறேன். எதுக்குடா? சொல்றாரு. Oh my God! You see, he's programmed to think independently, take decisions and act. He's almost human. I'm still experimenting on him. Wonderful. Marvelous. A mere robot, yet so human? Congratulations, Thank sir. you. Great experiment. Thank you. Thank you very Great. much. Unbelievable. But sounds interesting. We can use a guy like that to do wonders. All we gotta do is alter the chip. How do we do that? I know a guy who can do it. Who's that? The scientist. The guy who built the robot. We can persuade him. Good thinking. Get that machine first, then we get the scientist. என்ன பங்காளி போலீஸ் ஸ்டேஷனை கலக்கிட்டியாமே? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? என்ன அரெஸ்ட் பண்ணா நான் சும்மா இருப்பானா? அதான் நானும் கலாட்டா பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்கணும் பங்காளி. கலாட்டா பண்ண சரி. இப்ப என்னாச்சு பாத்தியா? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் US-47ங்கிற மெஷின் நீதாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீ சயின்டிஸ்ட் இல்ல, சாடிஸ்ட். நான் மெஷின் தான் உன்னை ஏன் அவங்க கிட்ட சொல்ல சொன்னா? நான் சொல்லாம இருந்திருந்தா நீ இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. நான் கம்பி எண்ணுவேனா? பைத்தியக்காரா. நான் ஹேண்ட்கப்ஸ் எடுக்கிறத நீ பார்த்திருக்கணும். ஷாக் ஆயிட்டு கீழே விழுந்துட்டு இருப்ப. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஜாலியா ஜெயில இருந்து தப்பிச்சிடுவேன். நீ ஜாலியா வெளியே வந்துருவ. அதுக்கப்புறம் போலீஸ் உன்னை வலை வீசி தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடட்டும். அப்படி தேடும் போது நீ கிடைக்காம போனா ஒன்ன மாதிரியே இருக்கிற சூரிய உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த லூச ஜெயில போட்டா உனக்கு இன்னும் வசதியா போச்சு. கரெக்ட் தான். அந்த லூசு ஜெயிலுக்கு போனா நான் என் மனுஷ கூட ஜாலியா ஊரெல்லாம் சுத்தலாம். அது மேட்ரு. என்னையா பேசுற நீ? உன்னை உருவாக்குனதே மனுஷா சூரிய லவ் பண்ணணும் தான். நீ அந்த பிளானே நாசம் பண்ணிட்டு போல இருக்க. பங்காளி காட்டுன்ற. ஐயோ. டேய் மட சாம்பிராணி. இன்னொரு தடவை என் மனிஷா அந்த சூரியோட பூரியோட லிங்க் பண்ணி பேசுன வெட்டி போட்டுடுவான். புரிஞ்சதா? புரிஞ்சுது. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன அடிக்காத. சத்தியமா சொல்றேன். நீ இதே மாதிரி என்ன அடிச்சினா நான் எப்ப சாவன்னு எனக்கே தெரியாது. பங்காளி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பங்காளி. இவனுக்கு பாறை கட்டி மாலை போட்டுறேன். ஆஃப்டர் 125 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு என்ன பாடுபடுத்துற என்ன கதை போட்டு. நீ அடிச்சனா கிள மண்டைய போட்டுடும். உனக்கு இன்னொரு நாள் சான்ஸ் தரேன். என்ன சான்ஸ்? அடிக்கிறதுக்கு. இப்ப விட்டா இந்த ஜென்மத்துல அந்த சான்ஸ் கிடைக்காது பங்காளி. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுனால என்ன ஜூல விடுறேன்டாங்கற கேளா. ஜூல விடுறியா? அவன ஜூல விடுறியா? யார? சீனுவ. அவன நான் ஜூக்கு அனுப்புறதா? அந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்ல. அவன் என் பையன் மாதிரி. நீ வேணா அவனை கேட்டு பாரு. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. போய் பேசுறான் பங்காளி, நம்பாத. நீ மட்டும் ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லு, இவனை பிச்சு பேன்பா தரேன். சரி காட்டு. என் வாழ்க்கையோட லட்சியமே நிறைவேறிச்சு பங்காளி. ரொம்ப நீ நான் செத்தாலும் கவலை இல்ல. தேங்க்யூ பங்காளி. வெல்கம். யூ வெல்கம். என்ன சொல்றான்? உன் ஆசை தீர அடிச்சான்ல, இனி அவன் செத்தாலும் பரவாயில்லங்கிறான். என்ன அடிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? ஆமாடா கனவா. நான் உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன்? உனக்கு அழகான பேரு வச்ச, நல்ல சாப்பாடு போட்ட,
குளிர்ல தவிக்கிறியன்னு துணிலாம் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டியா? சென்டிமெண்டல் சிங் போடுறான் பங்காளி, ஏமாறாத. ஏய், சென்டிமெண்ட் டயலாக்லாம் அடிக்காத. அவன் உன்னை விட பெரிய புத்திசாலி ஆயிட்டான். அதனால இனி அவன் சொல்ற வேலையை நீ மூடிக்கிட்டு செய். அவன் இவன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்னு புரியலையே. ஐயோ, என் நிலைமைய பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. நான் இதை யார்கிட்ட சொல்றது? நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட். ஒரு குரங்கு என்ன கண்ட்ரோல் பண்றதா? அதுவும் நானே வளர்த்த குரங்கு. அதுக்கு ஆர்டர் கொடுக்கறது யாரு? அதுவும் நானே கிரியேட் பண்ண ஒரு ரோபோ. கடவுளே. Want to come in? No, இன்னும் நாளைக்கு வரேன். Okay then. Bye. See you tomorrow. Manu. Yeah? Thank you for a nice evening. I love you. Nuisance angel என்றுமே நிரந்தரம் ஆகுமே. Radiation, explanation, வாழ்க்கையே என்ன என்ன இது என்ன ஒரு reason, என்ன இது? That's the guy. That fella? But he doesn't walk like a machine. Oh, shut up. Shall we pick him up now? No, we wait. He'll come back. How do you know he'll come back? Say, what did I say? You're right. But he's changed his clothes so fast. He's a robot, you fool. Robots do things much faster than humans. Fair enough. Shall we pick him up now? No, we wait. Huh? Oh, hell! He's changed his clothes again. And now he's with a girl. I told you, stupid. Okay, I know. I got it loud and clear. He's a robo, and he can do things that humans can't. And now we wait. No, we don't wait. We follow that car. Huh? சச்சா, இனிமே இந்த சிப்லாம் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும். மார்க்கெட்ல ரொம்ப விலை ஏறி போச்சு. We could have easily picked him up. Okay, we wait. Blinking away. Oh, shit. Come. I say, hey! What the heck? What you got to say? He doesn't only change his clothes, he changes his girls too now.
I understand. He's a robo, and he can do these things a human can't. Excuse me, ma'am. Are you aware this is a no standing zone? Oh, but if we leave from here, who's going to watch them? Shut up. Is he talking to me? No, officer. He's just talking to him. It's all right. Okay, just move it down there. We'll be great. Thank you. கதி எழுதின கவிதை இப்ப சொல்லு. கவிதையா? Come on, do that. நீ சொன்னாதான் நான் உன் கூட பேசுவேன். ஓ, கவிதையா? வெறும் கவிதை என்ன? கவிதை, கதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்றேன். Come on. நான் சொல்லல, ரொம்ப காஸ்ட்லி நான் சொல்லல. Shit. Huh? Oh no! This guy has changed his girl and picked up a guy, and now he's changed his car. I know. He's a robo and he can do anything. And now we wait. No, we don't wait. We nab him now. We're lucky to get two of them same time. Let's go. சீக்கிரம் வாங்க சார். Hey, what are you trying to do? ஏய் மொட்டை விடு. ஏய் எங்க ஊர்ல தான் ராஜ்குமார கடத்துறாங்க, நாகப்பாவை கடத்துறாங்கன்னா இங்கேயுமாடா? Are you trying to kidnap us? We're not trying. We're doing it now. Shut up. Shut up. What? What I mean is, we'll forget the whole thing as a joke. Otherwise, you'll be forced to go to the police. It will be hell for you. Listen, for a robot, you sure talk a lot. Hello, Mota. At least tell us where you're taking us. To our boss. He wants that machine friend of yours. I'm not a machine. அவங்க உன்னை US 47 நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால தான். அதனால இந்த மொட்டை என்ன? மனுஷன் புலம்புனது நீதானே? அது சரி, நீங்க எதுக்கு மிஷன் விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லணும்? அவன் கையில கன் இருக்கு. கன் இல்லனாலும் இவன் நம்மள அடிச்சே கொல்லுவான். Okay. Why does your boss need a robo? I'll tell you, because we do all sorts of illegal activities, like... Shut up! Listen! Just drive on! கவிதை எழுதுறான கவிதை. இவனுக்கு என்ன பெரிய வைரமுத்து நினைப்பு? அதுவும் ஏன் மனுஷா பத்தி வச்சுக்கல. அண்ணா வந்துட்டாரு. அண்ணா எப்படி அடிக்கிறாரு எங்க அண்ணா? சூப்பர். Look at my brother. Hold him. இவனை வாங்க போறான். நீ போட மாட்ட. ஓ, Hold him. சார் வாங்க சார், ஓடிடலாம். உன் அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, விட்டுட்டு போறதா? இவன் நம்மள சீப்பா நினைச்சிட மாட்டா? அதுக்காக இங்கே இருக்கிறதா? வாங்க சார். தப்பா நினைச்சுக்காத.
எப்படி தனியா சண்டை போட்டுட்டு இருக்கானே, போய் ஹெல்ப் பண்ணலாம்ல? வேண்டாமா? நான் எப்ப வேண்டாம் சொன்னேன்? இதனால்தான் அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனால்தான் நான் அவனை அவாய்ட் பண்றேன் சார். அவனுக்கு இந்தியால ப்ரொடியூசர்ஸ் கூட ஃபைட் பண்ணி பழகிடுச்சு. அதனால தான் அப்படி ஃபைட் பண்றான். Police. Oh no, the cops! Oh God, what are we gonna do now? Oh God! Oh, shit! Arrest me! Will somebody please arrest me? அவங்க தான் US 47 அரெஸ்ட் பண்ணவங்க. ஐயோ, மிஷனை பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம காலி. Arrest me! Damn it! Please arrest me! I said arrest me! Back off! Back off! Correct. No smoking. What is this? No. Oh, hell. You seem to have made a lot of that. Well, yes. No. Yeah, Wait, which one is US 47? US 47? No. What do you It's all mean? right. I know you're a robot. Me? Yeah, Robot? yeah. Let me see your face now. Come on. Hey, what are you doing, man? Officer, listen to me. I'll explain everything. It's all part of the experiment. I'll tell you, but not here. The project is not yet over. When it does get over, your name will be on it. Okay? Thank you. வாங்க போலாம். I dash you. I dash you. தீயில் வாற்றினாலும் கடலில் வீசினாலும் என் உயிரை வாங்கினாலும் நீ ஆளை வீசினாலும் என் காவல் மனம் சாய்ந்து போகும். I dash you. I dash you. தீயில் வாற்றினாலும் கடலில் வீசினாலும் என் உயிரை வாங்கினாலும் நீ ஆளை வீசினாலும் என் காவல் மனம் சாய்ந்து போகும். I dash you! I dash you! இதழ் முத்தம் கேட்கவில்லை, சுகமத்தை கேட்கவில்லை, உன் தேகம் தீண்டும் நினைப்பே இல்லை. நினைவு ஒன்று போதும், என் நெஞ்சம் என்றும் வாழும், அது என்றும் உன்னை மறந்தேன் இல்லை. எங்கள் பாசக்காதல் இது தோல்வியாவதில்லை, இது தேய்ந்து மறையும் சிறையும் இல்லை. செடியில் வளர்ந்து தீர்க்கும் இது உதிரும் பூவும் அல்ல, என் உயிர் போன்ற வாழா மலரே. Okay, coffee ready, tiffin ready. தொலை நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஹாய். கதவு திறந்துச்சு. Sorry, I didn't knock. பரவாயில்ல, வா மனு. நீங்க பிஸியான ஆளாச்சே, வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க. ஜஸ்ட் லைக் தட். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வர சொன்னேன். Thank you. ஓகே, பாய். இந்த பேர் சொன்ன எதுக்கு வர சொல்றான்னு தெரியல, எதுக்கு போக சொல்றான்னு தெரியல. Take care.
என் மொபைல் எங்க வச்ச ஏதோ ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்ணாலும் தெரியல, போய் பார்க்கலாம். எல்லாம் உனக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன். எனக்காகவா? இட்லி. You have told me. நான் சாப்பிட்டேனே. Don't feel bad. இன்னைக்கு நான் உனக்கு சர்வ் பண்றேன். என்ன உன் பாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? டெய்லி எக்சர்சைஸ் பண்றியா? Of course, you're right, dear. Can I sit on your lap? Of course, please, please. Come, dear, bedroom ku polam. Bedroom ka? உனக்கு மூடு இல்லையா? மூடு இருக்கு. Come on, hold me. Manisha, 1 minute, Come on, Manisha, come on. I love you, darling. I love you so much. என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா மனிஷா? ஐயோ, நீயா? இந்த லாக் அவளுக்கு போட மறந்துட்டியா? ராஸ்கல், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என்னைய ராஸ்கல்ங்கறியா? ஐயோ, இருட்டா போச்சு. அந்த ரோபோ M47 உருவாக்கி என்ன ஏமாத்த ட்ரை பண்றியா? இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சூரி, உபேந்திரா 2 பேரும் மனுஷா மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணி உபேந்திரா மனசுல இருந்து மனுஷாவை எடுக்கணும் தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். நாடகம் ஆடினியா? அந்த M47 கூப்பிடாம ஏன் மனுஷாவை வீட்டுக்கு கூப்பிடணும்ன்றது என்னுடைய ஐடியா இல்ல, சூரிது. அவளை கிஸ் பண்ணணும்னு அந்த அறிவு கட்ட, கேடு கட்ட, மூளை கட்ட முட்டா பையன் ஐடியா போட்டானா? என் மேல எந்த தப்பும் இல்ல. Hi, Suri. Sorry, I'm late. Late ஆகும் சொல்லிட்டு phone பண்ணேன். ஆனா engage turn வந்துச்சு. Oh God, what happened? இது என்ன Suri? What's all this? Oh my God, this looks exactly like me. என்ன மாதிரியே ஒரு ரோபோட் தயார் பண்ணியா? அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அசெம்பிள் பண்ண. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. That's so sweet. இவ பேசுவாளா? Just like you. Oh, this is wonderful. Can you reassemble her? ஆனா கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன் டைம் பிடிக்கும்? Don't worry, மனிஷா. என் தம்பி அறிவு கட்டவன். போடு. உனக்கு எதுக்கு? Within half an hour நான் இதை ரீஅசெம்பிள் பண்ணி தரேன். இங்க கூட. Sorry. உன் பிரதருக்கு கூட கம்ப்யூட்டர் தெரியுமா? பாவம், அவனுக்கு இன்னும் என்ன பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது மனிஷா. அதான் சொன்னல போடுன்னு. அப்படிதானே? Oh my God. சார், என்ன சார் இதெல்லாம்? யார் உங்களை கட்டி போட்டாங்க? ஐயோ, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்க்கு இப்படி ஒரு நிலைமையா? எழுந்துருங்க. மெதுவா. சார், இப்ப சொல்லுங்க சார்,
உங்களை யார் கட்டி போட்டாங்க? எதுக்கா கட்டி போட்டாங்க? பயப்படாம சொல்லுங்க சார், நான் இருக்கேன். சொல்றேன், எதையும் மறைக்காம சொல்றேன். மறைக்காமலையா? என்னது? எல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். M47. M47. Unbelievable! It's amazing! ஒரு தடவை பேச சொல்லு. ஹாய் மனிஷா. முதல்ல நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இவனை என்ன மாதிரி ரோபோன்னு சொல்லு. இவனும் என்ன மாதிரி ரோபோ. பேரு US 47. இவனை எதுக்கு கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? நீ சூரிய லவ் பண்ணணும்னு தான். பட் இந்த ரோபோ ஒன்னு உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் என்ன கிரியேட் பண்ணாங்க. இவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ சூரியக்கு ஈஸியா கழிச்சிடுவ. நல்லா இருக்குல்ல? Hats off to his crooked idea. Shut up! இது நிஜமா சூரி? Is what I heard true? அது It's true. இதெல்லாம் என்னுடைய ஐடியா தான். இது ஒரு பரிசோதனை, an experiment. எதுக்குன்னா வேண்டாம், என்ன ஏமாத்த ஒரு புது கதை சொல்ல வேண்டாம். How could you do this to me? ஏய், என்னையா இதெல்லாம்? இது என்ன வாழ்க்கை நினைச்சீங்களா இல்ல சினிமா நினைச்சீங்களா? அது சரி, உங்க ரெண்டு பேர்ல யாரு சூரி, யாரு என் தம்பி? அதோ அங்க அப்பாவி மாதிரி பேச வச்சுக்கிட்டு நிக்கிறானே, அவன் தான் உன் தம்பி. நான் US 47. நான் M47. ஏய், உன்னை யார் கேட்டாங்க? வாய மூடு. What are you saying? We are lovers, made for each other. ஓஹோ, அப்படியா? I made for Manisha, not for you. இரு. 1 2. இனி நீ யார வேணும்னாலும் லவ் பண்ண. ஓகே? ஏய், நீங்க ரெண்டு பேரும் தானே இவனை கிரியேட் பண்ணீங்க. இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால முடியலையா? என்ன கண்ட்ரோல் பண்றதா? என்ன கண்ட்ரோல் பண்ண போய் இந்த கிழவும் அந்த லூசும் என்ன ஆனாங்கன்னு அவங்களையே கேட்டு பாரு. Stupid fellows. Manisha, I'll meet you later. Bye, sweetheart. ஏண்டா, என்னடா இது? இதான் லவ் பண்ற அழகா? லவ் பண்ண டைரக்டா சொல்லணும். அதை விட்டுட்டு கம்ப்யூட்டரா ரோபோவா? அது என்ன பண்றது? நான் மனுஷாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஒரு டைரக்டர்னா தான் லவ் ஒரு சீனாவோ சிச்சுவேஷனாவோ டைரக்ட் பண்ணி சொல்லலாம். ஒரு சிங்கர்னா தன் லவ் பாட்டு மூலமா சொல்லலாம். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ங்கிறதுனால என் மனசுல இருக்கிறத ஒரு ரோபோ மூலமா சொல்ல நினைச்சேன். அதுவும் இல்லாம நீ உன் லவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்ன. நான் அந்த மாதிரி இல்லையே. அதனாலதான் நானும் சாரும் பிளான் பண்ணி உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரோபோவை தயார் பண்ணி என் லவ் அது மூலமா எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சேன். இது தப்பா மனிஷா? But you made a fool out of me. மனிஷா, அவனை மன்னிச்சிடு. அவன் இதெல்லாம் பண்ணது உன் மேல இருக்க காதலாலதான். நீ அவன் மேல இஷ்டப்பட்டது காதலிச்சதெல்லாம் அவன் சூரியன் நினைச்சுதானே, மெஷின் நினைச்சு இல்லையே. அது மெஷின் உனக்கு தெரியாத. ஆக்சுவலி சயின்டிபிகலி ஸ்பீக்கிங் US 47 ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த சென்சார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மனிஷா, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடு. ஐ எம் வெரி வெரி சாரி. நான் இதெல்லாம் செஞ்சது எனக்கு தெரியும். You love me. Yes. US 47 என்ன லவ் பண்றான். அவனை என்ன செய்யறது? அவங்க உருவாக்கின M47 அவங்களுக்கு எதிரியாக்கிட்ட. அது மூலமாவே மனிஷாக்கு எல்லா உண்மையை தெரிய வச்சு. பைத்தியக்காரா, நீ முட்டாளுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வெயில் என்ன இந்த போடுது? இதை விட அந்த கிழவனோட லேபே பரவாயில்ல, ஏசியாவது இருந்துச்சு. நீ பண்ண முட்டாட்டமான வேலையால என்ன நடக்கும் தெரியுமா அவருக்கு? இந்நேரம் அந்த மனுஷாவை நல்லா வெயிட் பண்ணிருப்பாங்க. இனிமே மனுஷா அந்த லூசு பையன் சூரிய கட்டிட்டு போயிடுவான். என்ன நீ ஒரு விஷயம் தர உன்னை கட்டிட்டு பாவம் என்ன சொல்றத காண போற? ஐயோ, உண்மையிலேயே அவங்க மனிஷாவை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்களா? அவங்க சொன்னதெல்லாம் அவன் நம்பிடுவாளா? ஐயோ, என்கிட்ட வராம மனுஷா எங்க போயிடுவா? சூரிய கட்டிட்டு ஜாலியா அலைமன் போவா.
உனக்கு நீ அல்வராடி பேசுனேன்னு அடிக்கிற அடியில செவில் திரும்பிடும். ஹனிமூனு பாத்துடுறேன். யாரா அவங்க பட்டா பாரு லைட்ட போட்டு வராங்க, அதுவும் 3 கிராம்ல. அடடே ஏதெல்லாம் தகராறு பண்ணி பண்ணியா? ஐயா ஐயா நீங்க மாதிரி கருமாவட்ட கனவர் வச்சுட்டா பாத்து பண்ணாலே தாயல நீங்க யோசிக்கிற போட்டு தாய பண்ணாலே. ஏய் பண்டாரி படுத்துட்டா. டென்ஷனா போறான். யூஎஸ் 47 ஏதாவது ஆயிருக்கும். அங்க பாருங்க சார், கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்றான். இவங்க உங்களை கிட்னாப் பண்ண ஆளுங்க தானே? US 47 கிட்னாப் பண்ணது அவங்க தானே, பட் why? பையன பையி பெரிய புடிங்க மாதிரி குதிச்சால, அவனுக்கு நல்லா வேணும். அவனை எப்படி ஒளிச்சு காட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த. எனக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. சரியா தொலைஞ்சது. ஐயோ, அவன் என் கிரியேஷன், என் புள்ள மாதிரி. அவனை எப்படி விட முடியும் சொல்லு? ஆஹா, புள்ள மாதிரி செவில் திருப்பிட்டானே, மறந்துட்டீங்களா? என்ன அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது. இனிமே அவனை பத்தி மறந்துடுங்க. சூரிய அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சார், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். என்ன கண்டுபிடிக்கிறது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனை பத்தி மறந்துடுங்கன்னு சொல்றேன்ல. சூரி, மறுபடியும் அவனை இங்க கூட்டிட்டு வரணும். ஆமா, அவனை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? அவன் என்னத்த கிழிச்சான்னு கூட்டு வர போறீங்க? அவன் சகவாசம் நம்மளுக்கு வேண்டாம், விட்டுடுங்க. அனாவசியமா பதட்டப்படாத. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீங்க அவனை உன் காதலுக்காக உருவாக்குறீங்க. அவன் இப்ப கெட்டவங்க கையில சிக்கிருக்கான். அவங்க அவனை கெட்ட வழியில யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். பாவம், அவனை உங்க கையில இருந்து காப்பாத்தணும். நான் அவன் பாடியில வீடியோ கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஷாக் அடிக்கல, போகலாம். மாடு மாதிரி இருக்கான். விடுறா. கட்டுங்க, நல்லா கட்டுங்க. மொட்டை சட்டையை காட்டுறான். பட்டையை மொட்டை கூட மூளை இல்ல, வெறும் கழிமணம் தான் இருக்கு. சாவுங்க. சார், இருட்டா இருக்குன்னு பயப்படாதீங்க. தைரியமா நீங்க முன்னாடி போங்க, நான் இருக்கேன் உங்க பின்னாடி.
மனிஷா மனிஷா சார் உங்க மனிஷா சார் உங்க மனிஷாயா ஆமால டேய் விடுடா வா பிடிக்க 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 அவளை விடு ஏய் விடுடா சொல்ல ஏய் போக அடி அடி சிகடி என்ன அடிச்சிட்டியப்பா சாவிடாங்க இத்தனை பேரா டேய் டேய் விடுறா விடுறா ஐயா அண்ணா வந்துட்டாரு ஆனா நானும் சாரும் தூள் கலப்புறோம் நீ எதுக்கும் பயப்படாத உனக்கு துணையா நாங்க இருக்கோம் ஐயோ இப்ப என்ன செய்யறது யாரையாவது கூப்பிடணுமே ஆஞ்சநேயா அனுமந்தையா வாயா வந்து இவரை காப்பாத்தியா முடிச்சிட்டியா அங்க பாரு அந்த திருட்டு பசங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டு போறாங்க போய் காப்பாத்து பண்ணாடி காப்பாத்து என்ன இருந்தாலும் ஒண்ணு உருவாக்குறவனே அவன் தானே எதிரி ஏய் அறிவு கட்ட முண்டோம் நீ எந்திரிச்சதானே நான் எந்திரிக்க முடியும் எங்க வைக்கிறோம் பாரு ஆப்பு மொட்டையை முடிய போகிறது ஏன்னா வைக்கிறதுக்கு முதல்ல என்ன காட்டுற ஏய் டைரக்டர் அங்கேயே நில்லு இது என்ன சினிமா ஃபைட் நினைச்சியா ரியல் ஃபைட் மனிஷா வாட்ச்
பிரதர்ஸ் அண்ட் மை டியர் மனிஷா, இங்க டைம் பிடிக்கும் போல இருக்கு. நீங்க லேபுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? My God. ஐயோ. Can you reassemble him? ஆமா சார். இத பார்த்தா மெஷின் மாதிரி இல்ல சார். எனக்கு ஒரு தம்பி இருந்த மாதிரியும் அவன் படத்தை பாக்குற மாதிரி இருக்கு சார். சார் எப்படியாவது ரீஅசெம்பிள் பண்ணுங்க சார். ஏதாவது பண்ணி இவனை பொழைக்க வைங்க சார். ப்ளீஸ் சார். இப்படி உன சேர மாதிரி நிக்க வச்சுட்டாங்களே. மறுபடியும் இந்த மிஷனை ஆக்டிவேட் பண்ணுவீங்களா? இல்ல, தேவைப்பட்டா எப்போது எதுக்காவது ரீப்ரோகிராம் பண்ணிக்கலாம். அவ இங்கேயே இப்படியே ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும். மனுஷாவோட காதலுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே. அண்ணா, நன்றி கெட்ட மிருகங்களா, உங்களை சொல்லி குத்தம் இல்ல. இந்த மனுஷ ஜாதியே இவ்வளவுதான். பங்காளி, காரியம் ஆகிற வரைக்கும் தலைநாடு தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை நிக்க வச்ச மாதிரியே மூலையில நிக்க வச்சிருவாங்க. அதோட விட்டாங்களா? அன்பின் சின்னம், மாவீர தலைவன், மாபெரும் மகான், தியாகச்சுடர்னு சேர்ல வைப்பாங்க. ஆனா ஒரு விதத்துல நீ பிரமாணம் பங்காளி. ஒரு கிளாஸ் சேம்பர் செஞ்சு அதுக்குள்ள நிக்க வச்சிருக்காங்க. மக்களுக்காக பாடுபட்ட மகான்களோட நிலைமையெல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம சினிஸ்டர் வினய் சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி கருப்பா சிலையாகி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டாங்க. நல்ல வேலையா அந்த நிலைமை உனக்கு வரல பங்காளி. ஆனா என்னோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சு பங்காளி. இத்தனை நாள் வரைக்கும் என் கஷ்ட நஷ்டத்தை சொன்னா கேட்கறதுக்கு நீ ஒருத்த இருந்த. இனி யாருகிட்ட போய் சொல்லுவேன், யாருகிட்ட போய் கேட்பேன்? அப்படியே கேட்டாலும் நான் பேசுறது அந்த கிழவருக்கு அந்த லூசுக்கும் புரியவா போகுது?
இனி நான் இங்க இருக்க மாட்டேன் பங்காளி. சினோ பாரு பாரு, இதுக்காகத்தான் இந்த கிழவனை நான் கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறது. சீனிவாசனுங்கிற அழகான என் பேரை முழுசா கூப்பிடுறதை விட்டுட்டு சீனு பானுன்னு கூப்பிடுறா பாரு. நீங்க இருக்க மாட்டேன் பங்காளி. சோறு தண்ணி இல்லாட்டி எப்பாடு பட்டாலும் அழகர் கோயிலுக்கே போய் இந்த சொத்து சொகம் இல்லாட்டி சொந்த பண்றதோட ஜாலியா புடவை கழிச்சிருவேன். வர பங்காளி, குட் பை.